இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிற சில விஷயங்கள், சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. நான் சொன்ன சுவாமிகளை மட்டும் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக அந்த இறைவனுடைய கனெக்ஷனில் உங்கள் லைஃப்பை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நிச்சயமாக நீங்கள் முன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகிறீங்க. ஆனால் இதை நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். வேண்டாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க அதுக்குள்ளே வாங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய நேரம். ஏன்னா இந்த இடத்துல மனசு நம்புகிற விஷயத்தை மனசை உடைக்கக்கூடாது நம்ம. அதனால் கடவுளுடைய எச்சரிக்கை நல்லா தெரிஞ்சுங்க. நம்பி உள்ளே வாங்க, சந்தேகப்படாதீங்க, சந்தேகம் இல்லாமல் நம்புங்க. நான் சொல்கிறதில்ல, கண்டிப்பாக உங்களுக்கு 90% நடக்கும். இன்னும் முயற்சி பண்ணால் 100 உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த வாக்கு பலிக்கும், நல்லது நடக்கும். செலவில்லாமல் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். வயிறு உப்புசமாக இருந்ததுன்னா வெந்நீர் குடித்தா வயிறு உப்புசம் போயிடும். வெந்நீர் குடிக்கணும். இல்லைன்னா அது என்ன சொல்லுவாங்க, இஞ்சி மரப்பா சாப்பிட்றது. கரும்பு ஜூஸில் கூட இஞ்சி வச்சு சேர்த்து குடிக்கிறது, மோரில் இஞ்சி வச்சு குடிக்கிறது, இதெல்லாம் வயிறு உப்புசம் போயிடும். ஆனால் மனசு கஷ்டமாக இருந்தால் என்னங்க பண்ணுறது? இதுமாரி ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் மீனராசிக்காரவங்க அதிகமாக யோசிக்கிறது. இந்த மனசு கஷ்டமாக இருந்தால் ஏதாவது மருந்து கிடைக்குமா? ஒன்றே தூக்க மாத்திரை தான் போட்டுக்கலாம். அதுவும் தூங்கி எழுந்துருவோமே, எழுந்துட்டு அந்த கஷ்டம் திருப்பி கண்டினியூ ஆகுமே. இப்போ என்ன பண்ணுறது? தூங்காமே போகிறதுக்கு, அதாவது எழுந்திருக்காமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இந்த உலகம் விரும்பாது, நம்மளும் விரும்பக்கூடாது. அது கோழத்தனம். உலகத்தில் எதிர்கொள்ளணும், சந்திக்கணும். சந்திக்கிறவன் தான் சிறப்பாக இருக்க முடியும். சந்திக்கிறவனால தான் எல்லாம் கை கொடுக்கும். ஆனால் நம்ம எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மீது நாம் நம்பிக்கை வைக்கணும், மற்றவங்க மீது வைக்கவே கூடாது. மீனராசி முதல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. நீங்கள் மற்றவங்க மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மனசாட்சி கொன்னுடும். மீனராசியை மிகப்பெரிய அளவில் அப்செட் பண்ணுறது மனசாட்சி தான். இது செய்யலாமா வேண்டாமா, இது ஏன் இப்படி இருக்குது, நம்ம கரெக்டாக தான் போகிறோமா போகலையா, என்னடா இது, என்னடா இந்த மகனுக்கு வந்த சோதனை, இப்படி தான் தோணும். இன்னொன்று, ரொம்ப எமோஷனல் ஆகிடும். ரொம்ப எமோஷனல் ஆகிடும். எதை எடுத்தாலும் எமோஷனல் ஆகிடும். யாராவது சின்னதாக உரசிட்டானா அப்புறம் ஈகோ கிராஷ் ஆகிடும். ஈகோலேருந்து மாறணும், எமோஷனல்லேருந்து மாறணும். இதெல்லாம் சின்ன விஷயமா? முதல்ல இந்த உலகத்தில் லைஃப்பை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். அதுவே நம்மளால் முடியாது, ரொம்ப சிரமப்படுவோம் மீனராசிக்காரங்க. ஏன்னா எதை எடுத்தாலும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். இது தப்பு இல்லையே. ஒரு பஸ்ஸை ஓட்டுறாரு டிரைவரு, அவர் வண்டி எடுக்கும்போது இன்று ஆக்சிடெண்ட் ஆகிவிடும் அப்படின்னு நினச்சி எடுப்பார். வீட்டில் ஒரு அம்மா சமைக்கிறாங்க, இன்றைக்கி சோறு நல்லாவே இருக்காது, குழம்பு கெட்டு போயிடும், வீணாக போயிடும் அப்படி நினச்சி சமைக்கிறாங்களா? பள்ளிக்கூடத்துக்கு பையன் போகிறான், நான் உருப்படவே மாட்டேன் அப்படி நான் போகிறான். எல்லோரும் ஒரு நம்பிக்கையில் தானங்க வாழ்கிறோம். எல்லோரும் ஒரு நம்பிக்கையில் வாழ்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் கை கொடுக்குது. ஆனால் இந்த மீனராசியாக இருக்கிற வாழ்க்கையில் நான் ஒரு எமோஷனலை பிரேக் பண்ணணும், என்னோடய ஈகோவை பிரேக் பண்ணணும், நான் எப்படியாவது யாருக்கு முன்னாடி தலை குனியாமல் இருக்கணும்னு நினச்சா அது மட்டும் நடக்க மாட்டேங்குதே. நான் நினைக்கிற இந்த ஸ்மூத் மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது? எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே நான் சிக்கிக்கிறேன். ட்ரூத்தாக இருக்கிறது தப்பா? நான் மற்றவங்க எல்லோரும் என் மேலே வைக்கிற நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன், நான் ஒருத்தவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை ஏன் அவங்க காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க? திங்க் பண்ணுறீங்களா திங்க் பண்ணலையா? சொல்லுங்கள் மீனராசிக்காரவங்களே, திங்க் பண்ணுறீங்களா திங்க் பண்ணலையா? அப்போ மீனராசிக்கு மனசுக்குள்ளே உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்குது, அது ஆனால் மற்றவனுக்கு இருக்க மாட்டேங்குதுங்கிறது தானே வருத்தம்.
இந்த வலி இன்றைக்கி கடந்து போகுமா, நாளைக்கு கடந்து போகுமா, நாளான்னைக்கு கடந்து போகுமா, இப்படியே தானே யோசனை பண்ணிகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் ஹீலிங் கொடுக்குறோம், நமக்கு ஹீலிங் கொடுக்க ஒருத்தவனும் இல்லையே. ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிடுறோம். ஆனால் அந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து குழப்பம் பாருங்கள், என்ன யோசிக்காமல் இறங்கிட்டீங்க அப்படின்னுவோம். ஐயோ யோசிக்காமல் இறங்கிட்டோம் அப்படின்னு தோணும். இதுமாரி எத்தனை தடவை இந்த பெயின், ஒருத்தன் குத்திட்டு போயிட்டான், அதை எடுத்துட்டோம், என்ன தம்பி எடுத்துக்கிட்டீங்க, பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி குத்திக்கிறதா இல்லை எடுத்து தூக்கி போட்டுறதா, ஒரு செகண்ட் யோசிப்போம்ல. இந்த மீனராசிக்காரவங்களுக்கு அந்த ஹார்ட் இருக்குல்ல, அது ரொம்ப அழகானது. இந்த ஹார்ட்டுக்கு இப்போ நிறைய ஐடியா கிடைக்க போகுது, நிறைய லாபம் கிடைக்க போகுது. இந்த இதயம் மென்மையானது. உங்களுக்கு இந்த இதயத்துக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இப்போ நடக்க போகுது. உங்கள் லைஃப் ஒரு ஹிஸ்ட்ரியில் இடம் பெற போகுது. இதை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பிறவி யோகமாக கொடுக்க போகுது. இப்போ சனி பயிற்சியை பார்த்தோம், குரு பயிற்சி இப்போ பார்த்துருக்குறோம். இப்போ வந்து சனி வக்கர பயிற்சி நடந்திருக்கு, குரு பகவான் அதிசாரத்தில் வராரு, அடுத்தது ராகுக்கு எது பயிற்சி. இது மாதிரி நிறைய இந்த பயிற்சிகள்லாம் நம்மளை கண்டினியூ பண்ணும்போது இந்த காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், உங்கள் மனசை லைட்டாக்கிங்க, உங்கள் லைஃப் சூப்பராக மாறப்போகுது. இதுக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். முதல்ல வீடு கட்டுற யோகம் கிடைக்கும், பூமி சம்பந்தப்பட்ட யோகம் மீனத்திற்கு ஏற்படும். இதுதான். அடுத்தது இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்கிற இடத்துக்கு வருவீங்க. ரெண்டாவது, உங்கள் மனசு ஸ்ட்ராங் ஆகும், எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகுவீங்க. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதல் விஷயம், செவ்வாய்க்கிழமை கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் இப்போ உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. ரொம்ப ஒரு முக்கியமான மனுஷனாக உங்களை உண்டாக்க போகுது. அப்போ உங்கள் வேல்யூ குறையிலேன்னு உங்களுக்கு நிரூபணம் செய்ய போகுது. நீங்கள் வச்ச லவ் பொய்யில்லேன்னு உங்களுக்கு சொல்ல போகுது. இதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணுங்கள். சரஸ்வதி தேவி, அதுவும் பெர் சண்டே, திங்கக்கிழமை மன்னிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பெர் சண்டேன்ட்டு திங்கக்கிழமைன்ட்டிங்களா, ஞாயிற்றுக்கிழமை சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணுங்கள். இந்த சரஸ்வதியுடைய அனுகிரகம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா, இந்த சண்டேயில் நீங்கள் உங்கள் லைஃப் பிரெயின் ஆக்டிவ் ஆகிடும். மண்டேலேருந்து உங்கள் லைஃப் யோகமாகும். சண்டேயில் நீங்கள் சரஸ்வதியை கனெக்ட் ஆகும்போது மண்டேலேருந்து உங்கள் லைஃப் வந்து ஆக்டிவ் ஆகும். சில பழைய நினைவுகளை போட்டு ரொம்ப மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. உலகத்தில் எல்லாருக்கும் பழசு உண்டு, யாருக்குமே பழசு இல்லாமலாம் இல்லை, எல்லாருக்கும் பழசு உண்டு. இதில் நீங்கள் மட்டும் என்ன பெரிய பழசில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? அதை விட்டுட்டு வெளியில் வாங்க. சில உறவுகள் நம்மளை ஏமாற்றிருக்கலாம், சில உறவுகள் நம்மளை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு பிறவி யோகத்தை கொடுக்குது. எப்படி தெரியுமா? கடந்து வா நீ வெற்றி பெறுவே அப்படிங்குது. ஒரு விஷயத்தை விட்டுட்டு வா, விலகி வா, உனக்கு ஒரு பெரிய ரெக்கவர் காத்துக்கிட்டு இருக்குங்குது. இன்னும் சொல்ல போனால், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த இடத்துல டார்க் இருந்தாலும் லைட்டாக மாறப்போகுது. இதுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள். ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள். உத்திர நட்சத்திரத்தில் ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள். மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிறவி யோகம். இதாவது ஒருத்தவங்க சிரமப்படுவாங்கன்னு நினச்சி நாம் வருத்தப்படுறோம், ஒரு தப்பு நடக்கக்கூடாதுன்னு. ஆனால் அந்த உலகத்தில் உள்ளவங்க அதை பற்றிலாம் யாருமே கவலைப்படுறது கிடையாது. அதனால தான் உங்கள் திறமை பல நேரங்களில் வந்து வெளியில் வராமல் நின்று போயிடுறது. இப்போ ஒன்று தெரிஞ்சுங்க, இப்போ உங்கள் திறமை வெளியில் வரக்கூடிய நேரம், உங்களுடைய நோக்கம் வெற்றி பெறக்கூடிய நேரம். உங்கள் கதையை முடிக்க பல பேர் நினச்சிருப்பான், ஆனால் இப்போ நீங்கள் பல பேரோட கதையை முடிக்க போகிறீங்க. கான்ஃபிடென்ட் லெவல் நாளுக்கு நாள் நீங்கள் அதிகரிக்கணும். இப்போ இந்த உள்ள நேரம் கண்டிப்பாக அதிகரிக்கும்.
உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்திக்க போகுது சுவாமி, இது நிச்சயமாக நடக்கும். இன்னும் ஓப்பனாக சொல்ல போகிறேன், படிக்கிற பிள்ளைங்கள், வேலை பார்க்கக்கூடிய மனிதர்கள், உங்களுக்கு திறமைக்காக நீங்கள் திறமையை வச்சுக்கிட்டு முடியல எனக்கு கிடைக்கல நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் டேலண்ட் ப்ரூஃப் பண்ணக்கூடிய நேரம், அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பிறவி யோகமாக கொடுக்குது. டேலண்ட்டு ப்ரூஃப் பண்ணக்கூடிய நேரம். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. உங்கள் மனசு உங்களுக்கு தெரியாமல் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். உங்கள் மனசு உங்களுக்கு தெரியாமல் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். உங்களை எல்லாரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார நினச்சிங்க, உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகனை உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்டாக கொண்டு வந்துடுவார். திருச்செந்தூர் முருகனை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற பவர் வெளியில் வரும். இதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிறவி யோகம். இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நீங்கள் உங்கள் வாய்ஸ், உங்களுக்கு குரல் முக்கியம், உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஒரு பவர்ஃபுல் முக்கியம். நீங்கள் ரொம்ப ஒர்த்தான ஆள். அதனால் இது வரைக்கும் உங்கள் முயற்சி சில இடங்களில் கொஞ்சம் சொதப்பி இருக்கும். ஆனால் இது வரைக்கும் சொதப்பின விஷயங்கள், அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இப்போ பெஸ்ட் ரூல்ஸ், பெஸ்ட் சக்ஸஸ் கிடைக்க போகுது. மீனராசிக்காரர்களே, டோன்ட் ஃபீல், நல்லது நடக்கும். இந்த பிரபஞ்சம் இந்த ராசியில் இது கொடுக்க போகிறது. உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மூலமாக உங்களுக்கு பல சேஞ்சஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நாளைக்கு அது வெற்றியாக மாறப்போகிறது. என் உறவுகள் அத்தனை பேருக்கும் அந்த அபிராமி தாய், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய அபிராமி தாய், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு, அகலாத உறவுகள், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வை என் அபிராமி தாய் பரிபூரணமாக அத்தனை உறவுகளுக்கும் கண்டிப்பாக கொடுப்பா. நம்பி நான் சொன்னதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நிழலாக அந்த அபிராமி உங்களோடு இருப்பால், நானும் உங்களோடு இருப்பேன். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள். இந்த பதிவோடைய நோக்கம் இதுதான், ஆரம்பம். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனையே. சொல்லுங்கள். மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை, கல்வி, தனதான்யம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி. எஸ், அந்த இடம் புரியாது, அதுக்கு தான். தொகை தரும் 16 பேரும் தந்து அருளி நீ சுக ஆனந்த வாழ்வு அளிப்பாய். சுகிர்த குணசாலி. சொல்லுங்க. சுகிர்த குணசாலி, பரிபாலி, அனுகூலி, திரிசூலி, மங்கள விசாலி. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். மகவு நான் நீ தாய் அளிக்க உனதோ மகிமை வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. ஏன் இதை நான் சொல்ல உங்களை சொல்ல சொன்னேன் பார்த்தீங்களா? இது இன்றையிலிருந்து ஆரம்பம். இந்த 16 செல்வத்திற்காகத்தான் நாம் எல்லா இடத்திலும் அலைந்து கொண்டிருக்கிறோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கருணையே உருவான இந்த உலகத்தில் அந்த கருணையே உருவான அந்த அபிராமி இந்த 16 செல்வத்தை நமக்கு கொடுப்பா. இது இன்றையிலிருந்து ஆரம்பம். நான் சொன்னதை சொன்னீங்களா சொல்லலையாங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.
கண்டிப்பாக சொல்லலைன்னா மீண்டும் ஒரு தடவை இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில் நான் சொல்கிறத சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன், அபிராமி அந்தாதியில் சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராசதனையை நான் சொல்லிட்டேன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த அம்பாள் உங்களுக்கு நல்லது செய்வா. சத்தியம் சொல்கிறேன் என் பிள்ளைகளா, அம்பாள் உங்களை ஏமாற்ற மாட்டா, அபிராமி உங்களை ஏமாற்ற மாட்டா. நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.